இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாதாம், முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, கிஸ்மிஸ் பழம், டூட்டி ஃப்ரூட்டி, 250 கிராம் மைதா, 100 ml ஆயில், கட்டியான காய்ச்சாத பால் 200 ml, 250 கிராம் சுகர். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு தேவையான நட்ஸ்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் கேரமல் பண்ணதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆட் பண்ண சுகர் தேன் கலரில் கொஞ்சம் நேரம் மாறி வரணும். 250 கிராம் சுகர் எடுத்ததில் நான் 100 கிராம் சுகரை கேரமல் பண்ணதுக்கு எடுத்துருக்கேன். மிச்சம் 150 சுகரை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேன் கலராக வரட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 200 ml கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பாதாம், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, எல்லா நட்ஸையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்கட்டும். இந்த சுகர் சிரப்பில் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது இனிப்பு சுவை கிடைக்கும். இந்த நட்ஸ்கள்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் சுகர் சிரப்பில் இந்த நட்ஸ் எல்லாம் ஊறி வரட்டும். கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். $150 கிராம் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால், சுகர், ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. இப்போ கலக்கி வச்சுக்க மிக்சிங் கூட ஒரு ஜல்லடை எடுத்து மைதாவை தெளித்து எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் தெளித்து எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவு கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் இப்போ கேக் மிக்சிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கேக்கு ட்ரையில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த கேக்கு ட்ரையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இந்த ட்ரையில் கொஞ்சமாக மைதா மாவை தடவி விட்டுக்கலாம். மாவை நம்ம ஊற்றுறதுனால கேக் ஒட்டாமல் வரும். இல்லை கேக் மிக்சிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராத அளவுக்கு தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் மிக்சிங் மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இந்த கேக் மிக்சிங் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இதில் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். கேக் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, கேக் சூப்பரா வந்துருச்சு. கொஞ்சம் கூட மாவு இல்லை இதுல. இப்போ இந்த கேக் நல்லா வெந்துருச்சு. சட்டியில இருந்து எடுத்துக்கலாம். இந்த கத்தியை வச்சு இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும். இப்போ இந்த கேக்கை ஒரு தட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கை 2 தட்டு தட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. இந்த கேக்கை ஒரு பிளேட் போட்டு இப்படி மாற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்கு. பாருங்க, நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.